வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல மித்ராவுக்கும் நம்ம ஆதிக்கும் உள்ள கல்யாணத்தை நம்ம பாரதி தடுத்து நிப்பாட்டிறாங்க. ஆனா வீட்டுல தூக்கத்துல ஒரு பயங்கரகரமான கனவை நம்ம பாரதி காண்றாங்க. ஆதியை ஒருத்தங்க கத்தி வச்சு குத்தது மாதிரி கனவு காண்றாங்க. அதை கண்டவுடனே அப்படியே அந்த துடிச்சு எழும்புறாங்க. இதை போக்குறதுக்கு என்ன வழி இருக்கு, என் கணவருக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு துடிச்சு போய் ஒரு சாமியாரை போய் பாக்குறாங்க. அந்த சாமியாரு, இந்த பாருங்க, உங்க மாங்கல்யத்துல ஒரு தோசை இருக்கு, அவருக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்கு, இது போகணும்னா வடகாளியம்மன் கோயில்ல போய் 3 பரிகாரம் இருக்கு, அதை பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா உங்களையும் உங்க கணவரையும் யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லுறாங்க. இதை செய்யறதுக்கு நம்ம பாரதி தயார் ஆறாங்க. ஆனா இதை முறியடிக்க நம்ம மித்ரா இந்த விஷயத்த கேட்டுக்கிட்டு, நீ ஆதியை அடைஞ்சிடலான்னு பாக்குறியாடி அப்படின்னு நம்ம மித்ரா கங்கணம் கட்டிக்கிட்டு, நான் ஆதியை அடையணும், அதுக்குள்ள பரிகாரத்தை அந்த கோயிலில் போய் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு களம் இறங்குறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பாரதி ஆதிக்கும் மித்ராவுக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை கோயிலில் பூ கட்டி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போன இடத்துல மித்ராவுக்கு சொதப்பிடிச்சு சிகப்பு கலர் பூ அந்த கல்யாணத்தில் தடை இருக்குது அப்படின்னு நிப்பாட்டி வச்சுறாங்க. நம்ம மித்ராவுக்கு கோபம் தாங்க முடியலை. இந்த பாரதி என்னை ஆதியை அடைய விட மாட்டேங்கிறாளே அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணுறேன்டி கூடிய சீக்கிரம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. நம்ம இப்போ ஆதியை மித்ராட்டேருந்து காப்பாற்றிட்டோம் அப்படின்னு நம்ம பாரதி நினைச்சாலும் தூக்கத்தில் கனவு கண்டுறாங்க. அப்போ ஒரு பயங்கரமான கனவு. அதில் ஆதியை ஒருத்தங்க கத்தியை வச்சு குத்தது மாதிரி கனவு கண்டுறாங்க. அப்படியே மிரண்டு போகிறாங்க. என்னடா இப்படி ஒரு அபாயகரமான கனவு எனக்கு வந்திருக்க, இப்போ என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல ஒரு சாமியாரை சந்திச்சு கேட்க நேரம் சாமியார் சொல்றாங்க, இந்த பாருங்கம்மா, நீங்க தான் உங்க கணவருக்கு காவல் தெய்வமா இருந்து அவரை காத்துட்டு இருக்கிறீங்க. இது இந்த ஜென்மத்துல ஆரம்பிச்ச உறவு இல்ல, விட்டுகுறை தொட்டகுறையா பல ஜென்மமா தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உறவு. ஓம் புருஷனுக்காக தான் ஒரு உயிர் தன்னோட உயிரை விட்டுட்டு போயிருக்கு. அது மற்றவங்களுக்கு என்ன புரியாம இருக்கலாம், அந்த உயிர் போய் தான் இந்த உயிர் வாழ வேண்டியது அப்படின்னு இருக்கிறது தான் விதி. அந்த உயிரோட சாவியையும் உன் கையில தான் கொடுத்துருக்கு அப்படின்னு அந்த இடத்துல சாமியார் சொல்ல நேரம் அரண்டு போய் நீ கேட்குறாங்க நம்ம பாரதி. இந்த பிரபஞ்சம் உங்க 2 வார்த்தையும் தான் சேர்த்து வைக்கும். தீய சக்தியோட சதியால தான் இன்னைக்கு நீயும் உன் புருஷனும் பிரிஞ்சு கிடக்குறிய. அப்படி ரொம்ப நாள் அந்த தீய சக்தியால் உங்களை பிரித்து வைக்க முடியாது. கூடிய சீக்கிரம் நீனும் உன் புருஷனும் சேர்ந்து வாழக்கூடிய நாள் வரப்போகுது. ஆனால் இதுக்கு மேலே ஒரு பரிகாரம் இருக்குமா, அதை செய்தால் கண்டிப்பாக நீ உன் கணவரோட சேர்ந்து வாழது நிஜம் அப்படின்னு அந்த இடத்துல சாமியார் சொல்கிறாங்க. அது என்ன பரிகாரம் சாமிஜி, நீங்கள் சொல்லுங்கள், நான் எதுனாலும் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு நம்ம பாரதியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உன் கணவரோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னா நீ அதுக்கு சில விஷயங்களை பண்ணிதான் ஆகணும் பாரதி அப்படின்னு அந்த இடத்துல சாமியார் சொல்ல நேரம், அதை சொல்லுங்க சாமிஜி, அதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு அந்த வழியை கேட்குறாங்க. ஊருக்கு வடக்கு இருக்க வடகாளியம்மன் கோயிலுக்கு போங்க. அந்த கோயில்ல 15 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகா பூஜை ஒன்று நடக்க போகுது. அந்த பூஜையில கலந்துக்கிட்டு அந்த பூஜையில கொடுக்க 3 பரிகாரத்தையும் செய்து முடிச்சா கண்டிப்பா நீ உன் கணவரோட சேர்ந்து வாழ்ந்துடலாம். இதை யாராலையும் தடுக்க முடியாது, தீய சக்தியாலையும் தடுக்க முடியாது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பாரதி கிட்ட சொல்ல நேரம் நம்ம பாரதி அப்படியே கேட்டுக்கிட்டு, யாதி கூட நான் சேர்ந்து வாழணும், அதுக்காக இந்த பரிகாரத்தை நான் செய்ய முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு இருக்காங்க. ஆனா இந்த பூஜையை பற்றி நம்ம மித்ராவும் கேட்குறாங்க. அந்த பூஜையில போய் நான் ஆதியை அடையணும் அப்படின்னு நானும் பரிகாரம் செய்ய போறேன், அப்புறம் கண்டிப்பா நான் ஆதியை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம ஆதியை அடையறதுக்கு மித்ராவும் கங்கணம் கட்டுறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா நம்ம பாரதியும் மித்ராவும் அந்த பரிகார பூஜையை செய்யறதுக்கு போறாங்க. கூடவே ஆதியை அந்த கோயில போய் அடையிறாங்க. அப்பதான் அங்க சாமி ஆடுறாங்க. சாமி ஆடி நம்ம ஆதியை பார்த்து, உனக்கு 2 பேர் போட்டியா இருக்காங்க, உன்னை அடையறதுக்காக துடிக்கிறாங்க, ஆனா நீ அது உன்னை காக்கக்கூடியவள்கிட்ட தான் நீ போய் சேர போற அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. நம்ம மித்ரா அப்படியே நடுங்கி போறாங்கன்னு சொல்லலாம். சாமியாடி இப்படி ஒரு வார்த்தையை கேட்டதோட என்ன ஆனாலும் சரிதான், இந்த ஆதி பாரதிக்கு மட்டும் கிடைக்க கூடாது, நான் கல்யாணம்
கல்யாணம் பண்ணணும், அவனுக்கு ஒட்டுமொத்த சொத்தம் எனக்கு வந்து சேரணும் அப்படின்னு வந்து மித்ரா வந்து துடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பரிகாரம் 3 பரிகாரம் வந்து கொடுக்குறாங்க. தீச்சட்டி எடுக்கிறது, ஆணி செருப்பு போடுறது அப்படின்னு வந்து பரிகாரத்துக்கு மேல் பரிகாரம் கொடுக்காங்க. அந்த பரிகாரத்தை எல்லாம் நம்ம வந்து ஆதியை அடையணும் அப்படின்னு வந்து இந்த வாட்டி நம்ம பாரதி வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இதை பார்த்தோன்னா மித்ரா சாக்காராங்க. ஆனால் இவ பண்ணி முடிச்சா இவ கண்டிப்பாக ஆதியை அடைஞ்சிருவா. ஆனால் அதுக்கு வழி வைக்கக்கூடாது. இவ அந்த பரிகாரங்கள் எல்லாம் பண்ணாமல் போனோம், அதுக்கு ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பவானிக்கு கால் பண்ணுறாங்க. பவானி வந்து என்ன மித்ரா, அவனை கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு வந்து சொன்னால, அது வந்து அன்னைக்கு வந்து பண்ண முடியலை. ஏன்னா நான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வர கூட்டிகிட்டு போய் ஆதி கையால் தாலி கட்டலாம் அப்படின்னு வந்து நான் பார்க்க நேரம் தான் அவள் வந்து பூ கட்டி போட்டு அதில் முடிவெடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டா. ஆனால் இப்போ வடகாளியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். அதில் வந்து இந்த ஆதி அடையணும்னு பாரதி வந்து பரிகாரம் வந்து செய்ய போகிறா அப்படின்னு சொன்னார. இப்படியெல்லாம் வந்து உனக்கிட்ட கொடுத்தா நான் சொதப்போன்னு எனக்கு தெரியும். இப்போ அந்த பரிகாரம் எல்லாம் செய்தோன்னா அந்த பாரதி வந்து ஆதி அடைஞ்சிருவாள், நம்ம திட்டம் எல்லாம் நடக்காமல் போயிருமே அப்படின்னு வந்து சொல்ல நேரம். அது எக்காரணம் கொண்டோ இந்த பாரதி அந்த பரிகாரங்களை செய்யக்கூடாது. பாரதி வாழ்க்கையில் நீ தான் வரணும் மித்ரா, உன்னை அதுக்காக தான் நான் வெளிநாட்டுக்கு வர அனுப்பி வச்சு ஆதிக்கிய வலையில் வந்து உன்னை விழ வச்சேன். ஆனால் இப்படியெல்லாம் நீ சொதப்பேனி தெரிஞ்சா உன்னை நான் இதுக்கு தேர்ந்தெடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவத்தோடவே வந்து கொந்தளிக்கிறாங்க நம்ம பவானி. விடுங்க மேடம், நான் இந்த வாட்டி பார்த்துக்கிட்டேன். என் கண்ணை தப்பிக்கிட்டு இந்த பாரதி எந்த விதமான பரிகாரமும் பண்ணி ஆதியை வந்து அடைய முடியாது. நான் பரிகாரம் பண்ணுறேன். அந்த பரிகாரத்தில் கண்டிப்பாக வந்து ஆதிக்கும் எனக்கும் வந்து கல்யாணம் பண்ண வைப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மித்ரா வந்து பயங்கரமான சதியை வந்து நம்ம பவானிட்ட சொல்கிறாங்க. சபாஸ், இந்த வாட்டி இதே வந்து ஒரு லட்சியமாக வச்சு நீ கண்டிப்பாக வந்து ஆதியை கல்யாணம் பண்ணி காட்டிரு மித்ரா, இதுதான் நம்மளுக்கு நல்லது, இது நம்மளுக்கு கிடைக்க லாஸ்ட் சான்ஸு. இந்த பாரதி என்கிட்டயே ஒத்த ரூபாயை வச்சு சவால் விடுறான்னா கண்டிப்பாக வந்து அவன் நினைக்க திட்டம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கங்கணம் கட்டுறாங்க. அப்போ தான் நம்ம இந்த சைடு ஆதி வந்து தவக்கலையை பார்த்து இப்போ பாரதியை வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், என் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல தவக்கலா. அதனால வந்து நம்ம வந்து பாரதி வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து மித்ரா என்ன கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து என்ன இருக்கிறது வந்து என் கூட சேர்ந்து வாழ விருப்பப்படுறாங்க. ஆனால் அவங்க வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்தால் போதும், பழையசில் என்னது நடந்த என் வாழ்க்கையில் நடந்தாலும் சரி அதெல்லாம் நான் ஓரம் கட்டிக்கிட்டு நான் இந்த பாரதி கூட சேர்ந்து வாழ நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஆதி வந்து தவக்கலைக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு இதை அன்னைக்கு எப்படி புரிய வைக்கிறது, சரி இந்த பரிகாரம் வந்து அன்னி பண்ணட்டும், கண்டிப்பாக வந்து நான் வந்து அண்ணனுக்கு எல்லா ஞாபகமும் இருக்குது, நீங்கள் அவங்க மனைவின்னு ஞாபகம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நான் புரிய வச்சு இந்த உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைப்பேனே, நீங்கள் 2 பேரும் மனசார சந்தோஷமாக சேர்ந்து வாழணும், மித்ரா எல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தவக்கலை வந்து நம்ம ஆதியையும் பாரதியையும் சேர்த்து வைக்க முடிவு எடுக்கிறாங்கங்க.